வணக்கம். இன்றைக்கு வேர்ப் ஆக்சிலியர்ல இருக்கிற முதலாவது வேர்பான எத்ரை பற்றி பார்ப்போம். இந்த எத்ர் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை முதல்ல பார்ப்போம். வேர்ப் எத்ர் என்று சொன்னால் இருத்தல் என்று பொருள்படும். இருத்தல் என்று சொன்னால் ஒன்றாக இருத்தல், அல்லது இந்த குணத்தை கொண்டு இருத்தல், இந்த பண்பை கொண்டு இருத்தல், அல்லது ஒரு தொழிலில் இருத்தல், இப்படியான விடயங்களை சொல்லும் பொழுது வேர்ப் எத்ர் சொல்லப்படும். எடுத்துக்காட்டுக்கு நான் இலங்கையர் என்று சொன்னால் je suis sri-lankaise என்று சொல்லணும். இந்த வகையில இருத்தல் என்ற பொருள் கொள்ளலாம். அதற்கு முதல் pronom personnel என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். pronom personnel என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால் je, tu, il, elle, nous, vous, il, elle இவ்வளவும் pronom personnel என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான், நீ, அவன், அவள், நாங்கள், நீங்கள், அவர்கள் இவ்வளத்தையும் நாங்கள் இன்றைக்கு வகுப்புல பார்ப்போம். எப்படி சொல்றது? je, j, e, je, tu, t, u, tu, il, i, l, il, e, l, l, e, l, nous, n, o, u, s, nous, s-க்கு சத்தம் போடுறதில்லை, அமைதியாக அந்த எஸ் உச்சரிக்கப்படும். எதற்காக அப்படி உச்சரிக்கப்படுது என்று சொன்னால், பிரெஞ்சு மொழியில அதிகமாக இறுதியில வார மெய்யெழுத்துக்கள் உச்சரிக்கப்படுவது இல்லை. அதிகமாக சில விதி விலக்குகள் இருக்கும், ஆனால் அதிகமாக மெய்யெழுத்துகள் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்தால் உச்சரிக்கப்பட மாட்டாது. அதே போலதான் நூல வார கடைசி எஸ் இப்பொழுது உச்சரிக்கப்பட மாட்டது. இந்த இடத்துல NOUS நூ, VOUS வு, ILS il, ELLES elle, je நான், tu நீ, il அவன், elle அவள், nous நாங்கள், vous நீங்கள், il அவர்கள் ஆண்பாள், elle அவர்கள் பெண்பாள். இப்ப இவ்வளவும் பார்த்துட்டு நீங்க யோசிப்பீங்க, அது அவை என்றால் எப்படி சொல்றது என்ற கேள்வி வரலாம். பிரெஞ்சு மொழியில உயிர் உள்ளவற்றுக்கும் உயிர் அற்றவைக்கும் இங்க இருக்கிற பொருள்களுக்கு கூட ஆண்பால் பெண்பால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க ஒரு ஆண்பால் பொருளாக இருந்தால் அது என்று சொல்வதற்கு இல், அவனுக்கும் இல், அதுக்கும் இல். பெண்பாளாக இருந்தால் எல், அவளுக்கும் எல், அதுக்கும் எல். அதே போல பலர்பாலாக இருக்குமே ஆனால் இல், அவை, ILS இல், அவை என்று சொல்லப்படுகிறது ஆண்பால் குழுமத்துக்கு. எல், அவை பெண்பால் குழுமத்துக்கு. நான் சொல்லித்தந்த இந்த pronom personnel பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல எத்ர் எப்படி நிகழ்காலத்துல எழுதுவது என்று பார்ப்போம். வணக்கம்.